Hi friends, welcome to Preethu's Menu. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் தேங்காய் வச்சுட்டு நம்ம ஒரு சூப்பரான பால்கோவா ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பாதி மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டேன். அதில் அந்த கருப்பு போர்ஷன் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அப்படியே அரைச்சிட வேண்டாம். ஒரு மாதிரி நல்ல ஒரு நம்ம டெசிகேட்டட் கோகோனட்கெல்லாம் எடுப்போம்ல அந்த ஒரு மயத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்து நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்லனாலும் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தேங்காவோட கலர் மாறிடும். மாறிடுச்சுன்னா உங்களுக்கு நம்மளோட அந்த ஒரு ஒயிட்டிஷ் கலர் நம்ம பால்கோவோட ஒயிட்டிஷ் கலர் இல்லாட்டி ஒரு லைட் எல்லோ கலர் அந்த கலரில் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டே பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 ஏலக்காவை லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏலக்காய் முழுசாக சேர்க்காட்டி தூள்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக பால் வச்சு பால்கோவா பண்ணுறப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரை நம்மளுக்கு அந்த பால் சுண்டி அதை கரெக்டாக அந்த பால்கோவா பருவம் வர நம்மளுக்கு எடுக்கும். இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக 1/3 கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு நார்மலான ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். இல்லை உங்களுக்கு கூட வேணால் கூட சேர்த்துக்கோங்க. குறைச்சினாலும் நம்ம இஷ்டம்தான் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்ததாக இதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க. பசும் பாலாக, அதே சமயம் ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்க பாருங்கள். நம்ம ஆடை எடுத்த பாலை எப்பயுமே பால்கோவாவுக்கு எடுக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பால் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சைட்லலாம் அப்படியே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இல்லாட்டி அந்த ஒரு இடத்துல மட்டும் அப்படியே உங்களுக்கு கலர் மாறி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா பால் எல்லாமே வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டுருக்கும். அதனால் கையில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் நீளமான கரண்டி இருந்தால் அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு பேனில் இருந்து நல்லா விட்டு வரும். இப்போ கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது. இதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பால்கோவா ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெடியாகி வந்துருச்சு. எல்லாமே அந்த மாய்ஸ்சர் எல்லாமே போயிருச்சு. அந்த தேங்காயும் பாலும் எல்லாம் நல்லா கம்பைன் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா இது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பால்கோவா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வச்சுருந்தா கூட இதே மாய்ஸ்சரில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சும்மா இப்படியேனாலும் சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு ஷேப் பண்ணுறது பிடிக்கும்னா அது ஒரு சிறு சூட்டில் இருக்கப்பயே நீங்கள் எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நார்மல் பால்கோவா மாதிரி இல்லாமல் இந்த பால்கோவா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு எடுத்துடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் போதும் உங்களுக்கு இந்த பால்கோவா ரெடியாகி எடுக்கிறதுக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலான பால்கோவா மாதிரியே இருக்கும். இந்த டேஸ்ட்டும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இது நம்ம தேங்காய் வச்சு பண்ணோன்னு கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போது கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமேட்டு நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான நம்மளோட தேங்காய் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Preethu's Menu.